உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். புளியும் முட்டையும் வச்சு ஒரு ரெசிபி செய்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த புளியில் ரைஸ் பண்ணுவோம், புளி சாதம் செய்வோம். இப்போ நம்ம புளியில் முட்டையை கலந்து ஒரு வறுவல் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 5 முட்டை, இந்த மாதிரி 5 முட்டை எடுத்துக்கிறோம். இந்த 5 முட்டையையும் ஒரு கிண்ணத்தில் நிறைய அந்த முட்டை முழுந்துற அளவுக்கு தண்ணியை ஊற்றி, அந்த தண்ணியில் உப்பு, அதே அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்ட பின்ன அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை 5 முட்டையையும் அந்த தண்ணியில் எடுத்து போட்டுருங்க. முட்டையை நம்ம கழுவிட்டு இந்த தண்ணியில் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வரணும். இந்த முட்டையை தண்ணியில் போட்ட பிறகு இதை நல்லா வேக வச்சுருங்க. இந்த மாதிரி இது வேக வச்சா தான், இந்த மஞ்சள் கலந்து வேக வச்சா தான் இது இந்த முட்டை கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதை நல்லா வேக வச்சு நல்லா கொதி வந்தோடனே அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை குளிர்ந்த தண்ணியை ஒரு கிண்ணத்தில் எடுத்துங்க. இந்த வேக வச்ச முட்டையை எடுத்து அந்த குளிர்ந்த தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த முட்டையை நல்லா இலகுவாக உரிக்கிறதுக்கு வரும். அதனால் இதை உடனே கொஞ்சம் சில்னஸ் ஆன தண்ணியில், ஐஸ் தண்ணியில் கூட போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி அந்த முட்டையை எடுத்து உரித்து எடுத்துருங்க. அது உடையாமல் அழகாக உங்களுக்கு அந்த முட்டை அப்படி ஷேப்பாக எந்த பிசுறும் உடையாமல் வந்துடும். இந்த மாதிரி அதை உரித்து சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே கழுவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இந்த 5 முட்டையும் இந்த மாதிரி பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்துக்கோங்க. அதில் அது முழுந்துற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த 5 முட்டைக்கு இந்த எலுமிச்சம்பழம் அளவு புளி இருந்தால் போதும், இல்லைன்னா ரொம்ப புளிக்கும். தண்ணி சுடு தண்ணி ஊற்றிங்க. சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உடனே நம்ம அந்த புளியை கசக்கி சாறு எடுத்துக்கலாம். குளிர்ந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது ரொம்ப நேரம் அது ஊறணும். அதுக்காக நம்ம சுடு தண்ணி ஊற்றி இதை நல்லா உடனே இந்த மாதிரி கசக்குனிங்கன்னா உங்களுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு உள்ள சூட்டில் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த புளிசாறு நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா கசக்கிட்டு இந்த மாதிரி அதில் விதையெல்லாம் ஒழுகாமல், ஓடெல்லாம் ஒழுகாமல் வடிகட்டி வச்சோ இது மாதிரிலாம் கைனாலேயோ வடிகட்டிக்குங்க. வடிகட்டி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி புளிச்சாறு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதுக்கு 4 காய்ந்த மிளகாய், 1 துண்டு இஞ்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க. தோல் நீக்கி வெட்டிக்குங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது இளம் சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இதில் வாசம் கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இடித்த தூள் அதை ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. அது கூட 4 காய்ந்த மிளகாயும் போட்டு இளம் சூட்டில் வறுக்கணும். ரொம்ப ஹையாக வறுக்கக்கூடாது. வறுத்திங்கன்னா அது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதே அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்து இதை இளஞ்சூட்டில் வெயிலில் வச்சா எந்த அளவு சூடு இருக்குமோ அந்த அளவு சூடு தான் இருக்கணும். இப்போ சுத்தம் பண்ணி நறுக்கின இஞ்சி சேர்த்து இந்த கடாயில் இளம் சூட்டில் வறுக்கணும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பில்லை போட்டு இதை நல்லா இந்த மாதிரி இளம் சூட்டில் வறுத்து விடுங்க. கரிஞ்சிடக்கூடாது. இது வறுக்கும் போதே நல்ல வாசமாக இருக்கும். இந்த வாசம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வறுத்து இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இதோட நிறமே மாறி இருக்காது, அப்படியே லேசாக வறுபட்டுருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு சேருங்க. அந்த சூட்டோடு சேர்க்காதீங்க. சேர்த்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. அதாவது இந்த ரவா பதத்துக்கு கொரப்பாக இருந்தால் போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இந்த பொடி தான் அதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு அகலமான கடாயை வச்சுங்க. அந்த கடாய் சூடு வந்தோடனே
எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை, ஒரே ஒரு வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துங்க. இப்போ எண்ணெய் சேர்த்து இந்த எண்ணெய் நல்லா சூடு வந்துடுச்சு. சூடு வந்தோடனே நம்ம நறுக்கின ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றே ஒன்று, நீங்கள் எடுத்துருக்கிற அளவுக்கு ஏற்ப அந்த வெங்காயத்தை அளவு பார்த்து வெட்டிக்குங்க. இப்போ இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கணுன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க. இதில் கடுகோ சோம்போ இதில் தாளிப்புக்கு போடுறதில்ல, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினோன்னே மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நமக்கு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் போட்டுங்க. போட்ட பிறகு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளிச்சாறை எடுத்து விட்டுருங்க. புளிச்சாறை இந்த தாளிப்பில் விட்டுருங்க. இப்போது இந்த புளிச்சாறு விட்டு நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி அதை நல்லா கலந்து விடுங்க. இந்த புளிச்சாரோடைய பச்சை வாசம் போகணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டு சுருங்கி வரணும். இந்த மாதிரி அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு நம்ம இதுக்கு வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க. உப்பை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த புளிச்சாறில் இந்த உப்பு நல்லா கலந்துடணும். இது ஒன்றும் இப்போ மட்டும் போட்டால் போதும். நம்ம மற்றபடி உப்பெல்லாம் போட வேண்டியதில்லை. இந்த நேரம் கரெக்டாக உப்பை பார்த்து போட்டுருங்க. இந்த புளிச்சாறு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த முட்டையை 2ஆக வெட்டிக்கிறோம். ஒரு முட்டையை இந்த மாதிரி 2ஆக வெட்டி எல்லா முட்டையும் இந்த மாதிரி பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி 2 வெட்டிக்குங்க. சின்ன சின்னதாக வெட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். அந்த வெள்ளைக்கரு மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி 2 வெட்டிக்குங்க. வெட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ அந்த புளிச்சாறு நல்லா கொதிக்கும். கொதித்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வரும். இந்த நல்லா சுருங்கி கொஞ்சம் அது கொஞ்சம் திக்காக வரணும். இப்போ நமக்கு இன்னும் அந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வரல. இன்னும் நல்லா அது கொதித்து வரும்போது, நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சோண்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பொடியை அது மேலே தூவி அதை நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி கலந்து விட்ட உடனே அது கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி வந்துடும். இந்த பதம் வந்த பிறகு நம்ம 2ஆக வெட்டி வச்சுருக்க முட்டையை எடுத்து மஞ்சக்கரு கீழே இருக்கிற மாதிரி, அதாவது சோழி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பரட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி மஞ்சள் கரு கீழே இருக்கணும். மேலாக வைக்கக்கூடாது. மொத வைக்கும்போது இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இந்த முட்டை மேலே இதை நல்லா அந்த புளிசாருக்குள்ளே நல்லா ஒதுக்கி விட்டுடுங்க. உள்ளே சாறு அளவுக்கு ஒதுக்கி விட்டுருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே முட்டை வேக வச்சுட்டோம். ரொம்ப வேக வச்சிங்கன்னா அந்த வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் இது வந்து புளி வந்து உள்ளே நல்லா சாரணும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம அதை உள்பக்கமாக கவுத்து வச்சிடுறோம். கவுத்து வச்சு அந்த ஸ்லோ ஃப்ளேமில் இதை நல்லா வேக விடுங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த இடித்து வச்சிருக்க தூளை அப்படியே தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி தூவி விட்டு இதை அப்படியே நம்ம பிரட்டி விடணும். இந்த முட்டையை திரும்ப மெதுவாக எடுத்து பிரட்டி விடணும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இது முட்டையை கவுத்து வச்ச பிறகு அது மேலே தூளை தூவி இதை வந்து உடனே நம்ம பிரட்டணும். ஒன்று ஒன்றா பிரட்டணும். இந்த புளிசாறு உள் வாங்கியிருக்கும் இப்போ இந்த மஞ்சக்கரு, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு முட்டையும் பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி பிரட்டி விட்டிங்கன்னா அந்த புளியில் சேர்ந்து இது நல்லா வறுபட்டுடும். நல்லா மேலே பிரண்டுக்கும். மேலும் கீழும் இந்த புளி வந்து இந்த முட்டைக்குள்ளே அப்சர்வ் ஆகிக்கும், உள்ளே போயிடும். நமக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இதை பிரட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு முறை பிரட்டி விட்டு இதை லேசாக ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ புளி வந்து இன்னும் திக்காக வந்துடும். அது உங்களுக்கு இந்த மாதிரி பிரட்டி விட்டு திரும்ப வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் வைங்க. வச்சுட்டு திரும்பவும் இதை நீங்கள் பிரட்டி விடணும். இப்போது திரும்ப இந்த முட்டையை மறுபடி பிரட்டி விட்ருங்க. மஞ்சக்கரு கீழே போகிற மாதிரி மறுபடி பிரட்டி விடுங்க. இப்போ நல்லா இது பார்த்திங்கன்னா மேலும் கீழும் இந்த முட்டையில் நல்லா பிரண்டுக்கும். இப்போ வெள்ளைக்கருவுலையும் அந்த புளிப்புத்தன்மை இருக்கும், மஞ்சள் கருவுலையும் அந்த புளிப்புத்தன்மை இருக்கும்.
இந்த மாதிரி இதை பிரட்டி விட்டு திரும்பவும் இதை வந்து அப்படியே விட்டு உடனே திரும்பவும் பிரட்டிடணும். இது மாதிரி 2 முறை செய்யணும். இதை வந்து உடனே செய்யணும். ரொம்ப டைம் எடுத்துட்டிங்கன்னா முட்டை ரொம்ப வெந்து போயிடும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இளம் சூட்டில் தான் இருக்கணும். இந்த மாதிரி பிரட்டி விட்டு இதை நல்லா இந்த முட்டையும் புளியும் அந்த மசாலா பொடியும் நல்லா உள் சார்ந்துடும். இப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹைலைட்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அதை கிண்ணத்துக்கு மாற்றிடுங்க. ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி நல்லா அழகுபடுத்தி கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ஹைலைட்டாக சூப்பராக இருக்கும். சாப்பிட இதை அப்படியே நம்ம வந்து வெறுமனமே எதோடு இருந்தாலும் சாப்பிட்லாம். சாதம் வகைக்கு எல்லாத்துக்குமே இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிளேட்டுக்கு 2 பிளேட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதே போல் பிரியாணிக்கு இது சூப்பரான அட்டகாசமாக இருக்கும். ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்றவங்க 2 பிளேட் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இந்த புளியும் முட்டையும் சேர்ந்த இந்த புளி முட்டை வறுவல் வந்து அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக ஹைலைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் புளியில் முட்டையை வச்சு இந்த வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.